வட்டிக்கு ஒருவர் கடன் வாங்கியிருக்கிறார். தற்போது அந்த கடனை வட்டியோடு திரும்ப செலுத்த முடியாமல் சிரமத்தில் இருக்கிறாரு. அவருக்காக வேண்டி நாம பணத்த குடுக்கலாமா? அதாவது இந்த பணத்தை வச்சு உங்களுக்கான அந்த வட்டி தொகையை திருப்பி செலுத்துங்க அப்படின்னு சொல்லி நம்ம குடுக்கலாமா? அப்படின்னு கேட்கிறீங்க. அதுவும் ஜக்காத்து தொகையாக. உங்களுக்கு ஜக்காத்து குடுக்கணும். அந்த ஜக்காத் தொகை அவருக்கு குடுக்கலாமா? அப்படின்ட்டு. அதாவது வட்டிக்கு கடன் வாங்குவது, கொடுப்பது, அதற்கு சாட்சியாக இருக்கிறது, இது எல்லாமே மார்க்கத்தில வந்துட்டு ஹராமான ஒன்று. பெரிய ஒரு பாவம் என்பதை நாம் அனைவருமே அறிந்து வைத்திருக்கிறோம். திருக்குரான் வசனங்கள்ல இருந்தும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொன்மொழிகள்ல இருந்தும் நாம் இத அறிந்து வைத்திருக்கின்றோம். ஆனா, வட்டிக்கு வாங்கிய ஒருத்தர் இருக்கிறாரு. அவருக்கு உதவி செய்வதை பொறுத்தவரைக்கும் நம்ம தாராளமாக அவருக்கு உதவி செய்யலாம். ஆனா, நீங்க என்ன சொல்லி கேட்கிறீங்கன்னா, "நான் கொடுக்கக்கூடிய இந்த பணத்த வச்சு நீ வட்டிய அடைச்சிரு இந்தா" அப்படின்னு சொல்லி குடுக்கலாமா அப்படின்னா, அந்த மாரி செய்வது என்பது கூடாது. அல்லாஹ் நமக்கு என்ன சொல்றான்? "வதஆவனு அலல் பிர்ரி வத்தக்வா" நீங்க ஒருவருக்கொருவர் இறையச்சத்திலும், நன்மையிலும் உதவி கொள்ளுங்கள். "வலா தஆவனு அலல் இத்மி வல் உதுவான்" 5வது அத்தியாயத்தினுடைய 2வது வசனம். அதேபோல நீங்க ஒருவருக்கொருவர் பாவம் செய்வதிலும், வரம்பு மீறுவதிலும் உதவி கொள்ளாதீர்கள் அப்படிங்கிறான். அப்போ வட்டிக்கு கடன் வாங்கியிருக்கிறாரு. அ அது அதெல்லாம் நம்ம கவனிக்க வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. அவர் ஏழ்மையில இருக்கிறாரா? கஷ்டத்தில இருக்கிறாரா? சிரமப்படுறாரா? இந்தாங்க அப்படின்னு சொல்லி நாம அவருக்கு பணத்த குடுக்குறோம். அத்தோட முடிஞ்சிருச்சு. நம்ம பணத்த மட்டும் குடுத்தா போதும். குடுக்கும் பொழுது இத இன்னத்த சொல்லி, அதாவது இந்த பணத்த வச்சு வட்டிய கட்டு. இது வந்துட்டு தேவையில்லாத சொல்லாகும். அது ஒரு சரியான ஒரு நடைமுறை கிடையாது. மாறாக அவங்க சிரமப்படுறாங்களா, அந்த பணத்த வாங்கி அவன் வட்டியே கட்டுனாலும் சரி, அதனால நீங்க குற்றவாளி ஆக மாட்டீங்க. ஆனா, அப்படியே சொல்லி குடுப்பது என்பது கூடாது. ஏனென்றால், அது ஒரு பாவமான விஷயம்ங்கும்பொழுது, பாவத்தில உதவக்கூடாது. சரிங்களா? இது வந்து சராசரியான நிலையில. இப்போ ஒருத்தர் வந்து மார்க்கமே அறியாம ஒருத்தர் வட்டிக்கு பணம் வாங்கிட்டாரு. அதற்கு பிறகு வந்து திரும்ப செலுத்தி தானே ஆகணும். மார்க்கம் விளங்குனாலும், எவன்கிட்ட இருந்து வாங்குனானோ அவனும் முஸ்லீமா இருந்து அவனும் மார்க்கம் விளங்குனா வேணான்பான். அவன் முஸ்லீம் அல்லாதவர்களாகவோ, முஸ்லீமாவே இருந்து வட்டியெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லன்னு இருக்கக்கூடியவன் வந்துட்டு, நீ வேண்டான்னுலாம் சொல்லப் போறான். நீ குடுத்து தான் ஆகணும்னு நிப்பான். அப்ப அப்படிப்பட்ட ஒருத்தர் வந்துட்டு சிரமத்தில இருக்கிறாருன்னு சொல்லி உதவுவது அப்படிங்கிறது, அது தனி கேட்டகரி. அந்த மாரி செய்வதுங்கிறது அனுமதிக்கப்பட்டது. நிர்பந்தம் அப்படிங்கிற அடிப்படையில. அதுவல்லாம சராசரியா இருக்கக்கூடிய அந்த சமயங்கள்லலாம், ஒருத்தர் வட்டிக்கு கடன் வாங்கியிருக்கிறார் அப்படிங்கும் பொழுது, "இந்தாங்க இந்த பணத்த வச்சு வட்டிய நீங்க கட்டுங்க" அப்படின்னு சொல்லுவதுங்கிறது கூடாது. மாறாக ஒண்ணுமே சொல்லாதீங்க. எதுக்கு சொல்லிட்டு? சிரமப்படுறீங்களா? கஷ்டப்படுறீங்களா? இந்தாங்க காசு. எவ்வளோ நீங்க ஜக்காத்துக்கு குடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ, அந்த தொகைய அவருக்கு குடுத்துட்டீங்கனாலும், கொடுத்து அந்த தொகைய வச்சு அவரு வட்டியவே அவர் வந்துட்டு வட்டிய அவர் கட்டினாலும் சரி, அது நம்ம அந்த குற்றம் சேராது. நாம ஜக்காத்து கொடுத்தவர்களாக தான் ஆவோம் என்பதை நாம வந்துட்டு அறிந்து கொள்ள வேண்டும். இதுதான் ஜக்காத்துக்கு மட்டும் கிடையாது. நம்ம சராசரியாக தரக்கூடிய அந்த தர்மத்திற்கும் இதுதான் அளவுகோல்.